இல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய அருள் உனக்கு முழுமையாக இருந்தால் நிச்சயமாக இன்று நீ என் வாக்கினை கேட்டு விடுவாய். ஏனென்றால் இது உன் வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனை ஒன்றினை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாக்காகும். என் குழந்தையே, வேதனைகளும் கஷ்டங்களும் அதிகமாக இருக்கின்றது என்று புலம்புகின்றாய் அல்லவா? அதற்காகத்தான் தீர்வினை உன் அப்பன் நுணுக்க கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது வந்திருக்கிறேன். என்னுடைய சக்தி இந்த நாளில், இந்த சக்தி நாளில் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அதே போல உன்னுடைய குலதெய்வத்துடைய சக்தியும் அதிகமாக இருக்கும். என் குழந்தையே, நாளை நீ நிச்சயமாக உன்னுடைய குல தெய்வத்தை தரிசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களால் உனக்கு மிக பெரிய காரியம் ஒன்று நடக்க இருக்கின்றது. என் தங்கமே, அவர்கள் உன்னுடைய வேண்டுதல் ஒன்றை கையில் வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். உனக்கு அதனை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று. என் தங்கமே, நாளை நீ அவர்களை சந்தித்து விடுவாயே ஆனால், இல்லை உன்னால் நேரில் செல்ல முடியவில்லை என்றால் உன் இல்லத்திலே வைத்து நாளை அவர்களை நீ வழிபடுவாயே ஆனால் நிச்சயமாக அருளும் அவர்களின் ஆசியும் உனக்கு முழுமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதலும் நிறைவேறும். என் தங்கமே, நீ உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்வதாக இருந்தால் நான் சொல்லுகின்ற இந்த பொருளை நீ வாங்கி கொண்டு செல். என் குழந்தையே, அப்படி உன்னால் செல்ல முடியாத பட்சத்தில் வாங்கி வைத்து வணங்கு. என் தங்கமே, அப்பன் என் இல்லத்தில் என்னுடைய குலதெய்வத்தினுடைய புகைப்படம் எதுவும் இல்லை. எப்படி என் இல்லத்தில் குலதெய்வத்தை வணங்குவது என்று உனக்கு சந்தேகம் வரலாம். தங்கமே, குலதெய்வத்தினுடைய புகைப்படத்தை வைத்துதான் வணங்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை மனதில் நினைவில் வைத்து கொண்டு ஒருவேளை உனக்கு உன்னுடைய குலதெய்வத்தின் பெயரை தெரியவில்லை என்றாலும் கூட என்னுடைய குலதெய்வம் என்று நீ சொன்னால் போதும். அவர்களை நீ நினைத்தாலே போதும். உனக்கு தெரியாதது கூட அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அவர்களுக்கு நீ அவரிடம் உடைய குலத்தில் உள்ள குழந்தை என்பது நன்றாக தெரியும். அதனால் அவர்கள் உன்னை காக்க ஓடி வந்து விடுவார் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நீ ஒவ்வொரு நாளும் என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்தும் பொழுது ஒருபோதும் நீ கண்ணீர் சிந்தாமல் இருந்ததே இல்லை. சந்தோஷமாக இருந்தாலும் ஆனந்தத்தில் கண்ணீர் சிந்தத்தான் செய்கின்றாய். சோகத்தில் இருந்தாலும் கண்ணீர் சிந்தத்தான் செய்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய கண்ணீர் எல்லாம் இந்த வாரத்தில் உனக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உன் அப்பன் நாளை எத்தனை சக்தி மிகுந்தவன், அந்த மாற்றங்களுக்கு நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். உன் எதிரிகளை நாளை நான் துவம்சம் செய்து விடுவேன். என் தங்கமே, உனக்கு தெரியாமல் அடையாளம் தெரியாமல் இருக்கின்ற எதிரிகளையும் துரோகிகளையும் நாளை நான் நிச்சயமாக உனக்கு அடையாளம் காட்டி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் தங்கமே, நாளை உனக்கு இதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது உன்னுடைய துரோகி, உன்னுடைய எதிரி, உனக்கு வேண்டாத வேலைகளை செய்பவர் யார் என்பதை நீ உனக்கு தெரிவிக்க போகின்றேன். என் குழந்தையே, அவர்கள் அதனை உனக்கு உணர்த்தி காட்டவும். என் தங்கமே, நீ நினைக்கலாம், அப்பன் கோவிலுக்கு சென்றோம், எனக்கு எதுவும் புலப்படவில்லையே என்றால் நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று. என் குழந்தை, உன்னுடைய குல தெய்வங்களுக்கு சரி, உன்னுடைய இந்த அப்பனுக்கும் சரி, நான் உனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை நேரடியாக உனக்கு உணர்த்திவிட முடியாவிட்டாலும் நான் நிச்சயமாக உன்னுடைய கனவில் தோன்றி உனக்கு அதற்கான அறிகுறிகளை, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை காட்டி விடுவேன். என் தங்கமே, நீ அதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, என் பாதுகாக்க வேண்டும் என்று. என் தங்கமே, கைவிட்டு விட மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நான் உன்னுடைய குலதெய்வங்களுக்கும் இதையெல்லாம் செய்ய சொல்வதற்கு காரணம் உனக்கு நான் தெரிந்த விஷயம்தானே. எத்தனை கஷ்டம் வந்தாலும் முதலில் உன்னை காக்க ஓடி வருவது உன்னுடைய குலதெய்வம்தான் என்பதை நீ மறந்து விடாதே. குலதெய்வத்தை மறந்து நீ வேறு எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதனால் உனக்கு
ஒரு பலனும் கிடையாது என்பதை நீ என் தங்கம் குல தெய்வம் தெரிவித்தாலும் நிலை இருக்கும் பொழுது உன்னுடைய இஷ்ட தெய்வத்தினை குலதெய்வமாக நினைத்து நீ வணங்கு. நானும் உன்னுடைய குல தெய்வம்தான் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இன்று அப்பன் உனக்கு தெரிவிக்க வந்த இந்த விஷயம் உன்னுடைய குல தெய்வத்திற்கு நீ வாங்கி வைக்க வேண்டிய விஷயம் வெல்லம்தான் என் தங்கமே. வெல்லத்தை நீ முதலிலேயே உன்னுடைய இல்லத்தில் வாங்கி வைத்துவிட்டு உன் இல்லத்தில் இருந்துதான் உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அப்பொழுது எடுத்து செல்லும் நேரமான குலதெய்வ கோவிலில் நின்று கொண்டு அருகில் இருக்கின்ற கடையில் வாங்கி செல்லக்கூடாது. இதனை தெளிவாக புரிந்து கொள். உன் வீட்டில் இருந்து எடுத்து சென்று அவர்களுக்கு வழங்கினால்தான் அவர்கள் மனது சந்தோஷப்படும். இந்த வெல்லம் எப்படி இனிமையாக இருக்கின்றதோ அதுபோல அவர்கள் உன் வாழ்க்கையை இனிமையாகி மாற்றி கொடுப்பார்கள். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கசப்புகளை எல்லாம் அகற்றிவிட்டு உனக்கு இனிப்பான சம்பவங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பது உன்னுடைய குல தெய்வத்தினுடைய பொறுப்பாக மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மறக்கக்கூடாத விஷயம் இது மட்டும்தான். நீ முன்கூட்டியே கடையிலிருந்து வாங்கி உன் இல்லத்தில் வைத்துவிட்டு நீ அதன் பிறகு அங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டும். இதனை நீ மறக்காமல் செய்துவிடு. இப்படி செய்தால் மட்டும்தான் அதற்கான பலன் உனக்கு கிடைக்கும். உன் இல்லத்தில் இருந்து நீ கொண்டு வருகின்றது என்பது உன் குலதெய்வத்திற்கு நன்றாக புரியும். என் குழந்தையே எனக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றது என்று சந்தோஷப்படுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. செய்ய நினைப்பதை தெளிவாக எப்பொழுதுமே மனதுக்குள் நிம்மதியோடு அமைதியோடு செய்து நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நம்பிக்கையோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய பலனை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. குலதெய்வத்திற்கு கொண்டு செல்கின்ற அந்த வெல்லத்தை என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே. அதை உன்னுடைய குலதெய்வத்தின் காலடியில் சமர்ப்பித்துவிடு. அதன் பின்னர் அதை அவர்களுக்கு நீ பிரசாதமாக செய்து படைக்கலாம் என் தங்கமே. அவர்களுக்கு கொண்டு வந்ததை முதலில் அவர்களுக்கு தெரிவித்து விட்டு அதில் நீ அவர்களுக்கு பிரசாதம் சமைத்து அவர்களுக்கு படைத்து நீயும் அங்கிருந்து அதனை சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வர வேண்டும் என் தங்கமே. எப்பொழுதுமே குல தெய்வங்கள் உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கவனித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்காக நீ என்ன செய்கின்றாய் என்பதை விட அவர்கள் மனதை நீ குளிர்விக்கின்றாயா என்று நிச்சயமாக அவர்கள் உன்னை பார்த்து கொண்டு இருப்பார்கள். எல்லோரும் எதுவும் செய்துவிட முடியாது அல்லவா? அவனுடைய குழந்தைகள் மட்டும்தான் அவருக்கு மனதை குளிர்விக்க முடியும். அதனை நீ செய்யும் பொழுது அவர்கள் இன்னும் ஆயிரம் மடங்கு சந்தோஷம் அடைந்து விட முடியும் என் தங்கமே. அதனை செய்ய நினைக்கின்ற பொழுது உன் மனதுக்குள் தூய்மையும் உன் மனதுக்குள் உண்மையும் இருக்க வேண்டும். மற்றவர்களை பார்க்க வேண்டும், மற்றவர்கள் முன்னால் மெச்ச வாழ வேண்டும் என்பதற்காக குலதெய்வத்தின் பகட்டாக இருந்துவிடக்கூடாது. எந்த ஒரு செயலையும் செய்துவிட்டு நிற்கதியாக நின்றுவிடக்கூடாது என் தங்கமே. அது உனக்கு நிச்சயமாக மிக பெரிய பின்னடைவை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. கஷ்டங்களில் இருந்து மிக பெரிய பேரழிவினை நீ சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை மறந்து விடாதே. எல்லோருமே உன் குலதெய்வத்தின் முன்னால் சமம்தான் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே. நிச்சயமாக இந்த சஷ்டி நாளில் உனக்கான எல்லா நன்மைகளையும் உன் அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். உன்னுடைய கனவிலும் தோன்றி நிச்சயமாக உனக்கு மிக பெரிய உண்மை எல்லாம் எடுத்துரைப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. அப்பனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக பெற்றிருக்கும் பொழுது யாரையும் கண்டு எதற்காகவும் என் குழந்தை அஞ்சாதே. நீ அவசியமில்லை என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல குழந்தையே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.